கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்கில். கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த கெசினோலலாம் விளையாடுவாங்கல்ல, ஒரு பால உருட்டி விடுவாங்க, அது சுத்தி வந்து நிக்கும். அது எங்க நிக்கும் அப்படின்றத நம்ம பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் அது எங்க நிக்குதோ அதுக்கேத்த மணி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ். இந்த கனவு 11 இந்த ஆப்புமே ஆக்சுவலி கொஞ்சம் அப்படிதான். இப்போ என்னதான் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பிளேயரை நம்ம டீம்ல அன்னைக்கு நாம எடுத்திருந்தாலும், அன்னைக்கு அவர் விளையாடலன்னா விளையாடல தான். ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிதான். ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டீம்ல இன்னைக்கு நீங்க ஹர்திக் பாண்டியாவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஹர்திக் பாண்டியாவை பத்தின கொஞ்சமாவது ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கு இவரை இறக்கி விட்டா இவர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல பவுலிங் நல்லா போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவீங்கல்ல. அந்த கால்குலேஷன் பண்ணி தானே அன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவை உங்க டீம்ல வைப்பீங்க. ஸோ அந்த கால்குலேஷன் பண்றதுனால இட் கன்சிடர்ட் அஸ் அ ஸ்கில். அதனால இந்த மாதிரி நாம நினைக்கக்கூடிய கேம்பிளிங் பெட்டிங் ஆப்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கேம் ஆஃப் ஸ்கில். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர்ல பல பேர் இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க.